ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 12 பேர் ஜாமீனில் வெளியே வந்ததைத் தொடர்ந்து அவர்களை பழி தீர்க்கும் நோக்கத்தில் சதித்திட்டம் தீட்டியதாக ஒற்றைக்கண் ஜெயபால் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யார் இவர்? இவரது பின்னணி என்ன? பார்க்கலாம். சென்னை புளியந்தோப்பை சேர்ந்தவர் பிரபல கூலிப்படை தலைவர் ஆற்காடு சுரேஷ். இவர் மீது கொலை, கொள்ளை, கடத்தல் வழக்குகள் நிலுவையில் இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு பட்டினம்பாக்கம் லூப் சாலையில் தனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ஒரு கும்பல் ஆற்காடு சுரேஷை பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. இந்த கொலை சம்பவத்தின் போது ஒற்றைக்கண் ஜெயபால் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆற்காடு சுரேஷின் கூட்டாளிகள் அவரை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தனர். இதை அறிந்த போலீசார் ஜெயபாலையும் அவரின் கூட்டாளிகளையும் கைது செய்தனர். இந்நிலையில் ஆற்காடு சுரேஷை கொலை செய்தவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் உதவிக்கரம் நீட்டினார் என ஆற்காடு சுரேஷின் கூட்டாளிகள் கருதியிருந்தனர். இதனால் ஆம்ஸ்ட்ராங் மீது கடும் ஆத்திரத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ரவுடி நாகேந்திரன், அவரது மகன் அஸ்வத்தாமன், ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்பட 27 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் திருவேங்கடம் என்பவர் போலீசாரால் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டார். அண்மையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் A1 குற்றவாளியான நாகேந்திரன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஜாமீன் கேட்டு அஸ்வத்தாமன், அஞ்சலை உள்ளிட்ட 14 பேர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இவர்களில் 12 பேருக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீனை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியது. இந்நிலையில் இவர்கள் 12 பேருக்கும் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களால் எந்த அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க சென்னை போலீசார் கண்காணித்து வருகின்றனர். 12 பேர் ஜாமீனில் வந்ததை அறிந்த ஆம்ஸ்ட்ராங் கூட்டாளி ஒற்றைக்கண் ஜெயபால் அவர்களை கொலை செய்ய திட்டம் தீட்டியதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து திருமழிசையில் பதுங்கியிருந்த ஜெயபாலை வெள்ளவேடு போலீசார் கைது செய்தனர். மேலும் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ள ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளிகள் 12 பேரையும் போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர்.